வணக்கம். மரத்திலே கடைந்து செய்யப்பட்ட மனித உருவத்தை மரப்பாவை என்பார்கள், மரப்பாச்சி பொம்மைகள் என்பார்கள். இந்த மரப்பாச்சி பொம்மைகள் விளையாடுவதற்கு பயன்படும். பொம்மலாட்ட கலைஞர்கள் இந்த மரப்பாச்சிகளினுடைய கைகளிலும் கால்களிலும் நாணினை, கயிற்றினை, நூலினை கட்டி பொம்மலாட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். வள்ளுவர் மனிதர்களுக்கு 10 உடைமைகள் அவசியம் என்று கூறுகிறார். அதிலே நாணுடைமை என்பதும் முக்கியமானது. நாணம் என்றால் வெட்கம், வெட்கப்படுதல். வெட்கப்படுதல் 2 நிலைகளிலே நடக்கும். மகிழ்வின் போது நேர்மறையாகவும் வெட்கப்படுதல் நடக்கும். நம்முடைய தவறுகளுக்காக மற்றவர்கள் கடிந்துரைக்கும் போது அப்போதும் நாணத்தால் தலை கவிழும். பெண்களுக்கு மட்டும் நாணம் தேவையல்ல, ஆண்களுக்கும் தேவை, மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் தேவை. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்கிறார் வள்ளுவர். காதலில் நாணம் வரும். கடமையை மறந்ததை சுட்டிக்காட்டும் போது நாணம் வரும். மற்றவர் நம்மை புகழும் போது நாணம் வரும். ஏதேனும் நம்முடைய தகுதிக்கு பொருந்தாத செயல்களை செய்து மற்றவர்கள் இடித்துரைக்கும் போதும் நமக்கு நாணம் வரும். எவ்வகையிலேனும் நாணம் என்ற பண்பு ஒருவருக்கு இருக்க வேண்டும். ஆனால் எது குறித்தும் வெட்கப்படாது, தன் செயல்கள் குறித்து கவலைப்படாது, தன்னுடைய தவறுகளை குறித்து கலங்காது இருக்கக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் உள்ளனர். வள்ளுவர் உள்ளத்திலே நாணம் இல்லாத மனிதர்களை பார்த்து அவர்கள் நாணால் கட்டப்பட்ட, அதாவது கயிற்றால் கட்டப்பட்ட மரப்பொம்மைகளைப் போல இந்த உலகத்திலே இயங்குகிறார்கள் என்று கூறுகின்றார். நாணம் என்ற பண்போடு இருக்கக்கூடியவர்கள் உயிரோடு, உயிர்ப்போடு இருக்கக்கூடியவர்கள். நாணம் இல்லாதவர்கள் மரப்பொம்மைகளைப் போல நடைபிணமாக வாழக்கூடியவர்கள் என்று நாணுடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார். நான் அகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நாணாள் உயிர் மருட்டியற்று. நான் என்றால் நாணம் என்ற பண்பினையும் குறிக்கும், இழுத்து கட்டப்பட்ட கயிற்றினையும் குறிக்கும். நாணம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை நான் இருக்கக்கூடிய மரப்பாவைக்கு ஒத்தது என்று ஒரு அழகிய நுட்பத்தை இதிலே கூறுகின்றார். கம்பருக்கு இந்த திருக்குறள் மிகவும் பிடித்திருக்கும் போல, வான்னகும் மண்ணும் எல்லாம் நகும் நெடுவயிரத் தோளான் நான் நகு பகைவர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நாணாம். வேள் நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த சாணகி நகுவள் என்றே நாணத்தாள் சாம்புகின்றான் என்று ராவணனுக்கு ஒரு செய்யுளை எழுதி வைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.